ஏன் திருமாவளவன் துரோகி கேள்வி அதாவது துரோகின்ற பட்டத்தை திமுகவினர் தொடர்ச்சியா திமுக தலைவர் ஸ்டாலினை தவிர இரண்டாம் கட்டத்தில் இருக்கிற எல்லா தலைவரை இந்த அளவுக்கு சோபா அப்படின்னா அது பிசிக்காக தான் தாவேக்கா கடுமையா திமுகவை அட்டாக் பண்ணி விமர்சனம் பண்ணி பேசுறாங்க. ஆனா திமுக தாவேக்காவுக்கு பதில் கொடுக்கறதுக்கு பதிலா தாவேக்காவுக்கு ஆதரவு தரவங்களுக்கு பிசிக்காவை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கலாம். அப்படிதான் திமுகவுக்கு டிவிகேவை எதிர்க்கக்கூடிய ராணி இல்லை. கல்லூரி விஷயத்துல நாங்கள் கணக்கு திருப்பி வேண்டியிருக்கு திமுக அப்படின்னு சொல்ற விஷயத்துலலாம் பிசிகா தாவேக்காவோட துணை இருக்குமா? அதுக்கும் கொள்கை கோட்பாடுகளுக்கும் அரசு ஆனா 2 வருஷத்துல வந்த தாவேக்கா அசூர வளர்ச்சி அது ஏன் பிசிகா உண்மையில அது பார்வை எங்க தலைவர் மேல இருக்கக்கூடிய ஒரு சாதிய பார்வை. நீங்களும் எவ்வளவு டீசெண்டா இருக்கீங்க, அவனெல்லாம் பாருங்க இருக்காங்க. டீசெண்ட் கூட வாங்கி வரல, டீசெண்ட் அந்த அமைச்சர் பேர் ஓகே. அதான் நம்ம தேசத்துக்கு தான் மகாத்மா காந்தி. திமுக மேல இருந்த நெருப்பு ஏன் நீங்க திமுக சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க, ஏன் நீங்க திமுக மொட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, இந்த நெருப்புல தான் திருமாவளவனை வலிக்கிறான். கொள்கை ரீதியா தான் அந்த கட்சியை வளர்த்து கொண்டு இருக்கிறேன். என் கூட 30-32 வருஷமா இருக்கிறவன் எல்லாம் தலைவர் குறிப்பிடுறது. அதுக்கப்புறம் அந்த பதவிக்காகவே கட்சி செய்வாங்க. யார் யார் குறிப்பிடும் 4 பேர் முடியுமா? யார் யார் அப்படிங்கிறதுக்கு அந்த வழியில் சொல்றாரு. ஒரு சிலர் திருமாவளவன் அவர்களே நிர்பந்திக்கக்கூடிய ஆட்கள் வீசிக்காக அப்படி யாரும் இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் வெளிப்படையா சொல்ல முடியாது. ஒரு கட்சி இருக்கு, குடும்பம் இருக்கு. திருமாவளவன் அவர்கள் யாரை குறிப்பிடுறாங்களோ அவங்க அந்த நிலையில இருக்கணும். அம்மா கிட்ட உட்காந்தவரால ஃப்ரீயா பேச முடியல. இவ்வளவு வேதனை. திருமாவளவன் அவர்கள் தூக்கம் இல்லாம நடிக்கிறார். உடல் பிரச்சனை தவிர்க்கிறார். வீடியோவில் போடுற மாதிரி தான் இருக்கு. ஒரு சில டிவிகளும் அதே மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆளுநர் சேர்ந்த திமுக, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆளுநர் சேர்ந்த திமுக. பணபலம், செல்வாக்கு, மீடியா பலம் எல்லாமே இருக்கு. அவங்க சொல்றதுதான் மீடியா பலம். இந்த முடிவு எடுக்கிறதா, அந்த முடிவு எடுக்கிறதா, இன்னும் தடுமாற நாட்கள் அண்ணன் கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு விஷயம் சொல்றீங்க. 100% இருக்குது. களை எடுத்து ஆகணும். அந்த கட்சி தொண்டர்கள் மனசுல கூட ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குது. தலைவருடைய மனசு, அவருடைய கைடான்னு சொல்லலாம். அதனால அவங்க தப்பிச்சிருக்காங்க. தவிர கட்சி தொண்டர்களால அவங்க 100% நெருக்கப்படக்கூடியவர்களாக தான் அவங்க. வணக்கம். இந்திய நமது சிறப்பு விருந்தினர் விசிகா மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் அவர்கள். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். திருமாவளவன் அவர்கள் பேசினதில் ஃபுல்லாக கேட்டாச்சு. அதுலேருந்து தான் நான் சில கேள்விகள் கேட்க போகிறேன். திருமாவளவன் ஒரு துரோகி அப்படின்னு திரும்ப திரும்ப அவரே பேசினார். ஏன் என்னாச்சு? ஏன் திருமாவளவன் ஒரு துரோகிங்கிற கேள்வி ஃபர்ஸ்ட் முன்வைக்கப்படுது. திருமாவளவன் அவர்கள் துரோகியா? அதாவது துரோகின்ற பட்டத்தை திமுகவினர் தொடர்ச்சியா தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்ததுல இருந்து சோசியல் மீடியா, டிவிகள் எல்லா இடத்துலையுமே திமுக தளபதி ஸ்டாலினை தவிர இரண்டாம் கட்டத்தில் இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட தலைவரை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாங்க. அப்படி என்ன திமுகவுக்கு விசிகா மேல அப்படி என்ன கோபம், அப்படி என்ன வெறுப்பு? ஊரறிஞ்ச விஷயம் தானே. நாங்க கூட்டில இருந்து விலகிட்டோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எங்க மேல அவங்க சுமத்துறாங்க. ஆனா உண்மைத்தன்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் வேணும்னு விமர்சனம் பண்றாங்க. என்ன உண்மைத்தன்மை? நேற்று பேசின தலைவர் விருது வழங்கும் விழா பேசுறது எந்த அடிப்படையில நான் உங்களுக்கு துரோகம் பண்ணேன், எதுக்கு இந்த துரோகி பட்டத்தை கொடுக்குறீங்க அதான் கேட்கிறாரு. இதுக்கு யாராவது நேர்மையா திமுக ஒரே ஒரு ஆள் நேர்மையா இருந்தா 1 to 1 கூட தலைவர்கிட்ட கேட்க முடியும். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட தளபதி ஸ்டாலின் கிட்ட நாங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் போயிட்டு ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிறத அழுத்த திருத்தமா சொல்றாரு. சொல்லி முடிச்ச பிறகு கூட இன்னைக்கு என்ன பண்றாரு, முன்னாள் துணை முதல்வர் மறுபடியும் அந்த சோஃபா மாடல் ஆட்சி அப்படிங்கிற மறுபடியும் அதே மென்ஷன் பண்ணி பேசுறாரு. என்ன அர்த்தம்? எந்த அடிப்படையில் சொல்றாங்க? சோபானா அது சோபா அப்படின்னா அது பிசிகா தான் குறிக்குமா? அல்லது சிவி சண்முகம் அவரை மீட் பண்ணும்போது முன்னாடி போனுச்சு, ஐஎம்எல் ஆஃபீஸ்க்கும் போனுச்சு. அப்ப அவங்கள கூட சொல்லியிருக்கலாம், அல்லது பொதுவான ஒரு குற்றச்சாட்டா இருக்கலாம். அது ஏன் பிசிகா எங்களை தான் சொல்றாங்கன்னு ஏன் நினைக்கணும்? நீங்க வீடியோ டிவியில பார்க்கும்போது இந்த சோஃபா எடுத்துட்டு போகக்கூடியது எங்க ஆபீஸ் மட்டும் தான் காட்டுவாங்க.
இல்ல சிவி சண்முகம் அவங்கள சந்திக்கும் போதும் அந்த சோபா போனதை காமிச்சாங்க. அது ஸ்டார்டிங்ல அப்படி இருந்தது. ஆனா இந்த வெறுப்புல இருந்து பேசுறது எப்படின்னா, திமுக கூட்டணியில இருந்த விடுதலை சிறுத்தைகள் அங்க விலைக்கு போயிட்டோம் இல்லையா, இதுக்காகவே சோபா மாடல். அவர் அண்ணா திமுக இருந்து போறதுனால திமுக ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை, கூட்டணியில இருந்து போறதுனால நம்ம மேல இந்த பட்டத்தை கட்டுறாங்க. ஆனா அது முறையான செயல் கிடையாது. திமுக பண்றது தன்னுடைய 75 வருட கால பாரம்பரியம் மிக்க கட்சி, கோட்பாடு, கொள்கை, எத்தனையோ போராட்டங்கள் எல்லாத்தையும் தாங்கின ஒரு திமுக கட்சி இன்னைக்கு தரம் தாழ்ந்து ஒரு லெட்டர் பேடு இயக்கக்காரன் கூட இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து தான் விமர்சனம். இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? தாவேகா கடுமையா திமுகவை அட்டாக் பண்ணி விமர்சனம் பண்ணி பேசுறாங்க. ஆனா திமுக தாவேகாவுக்கு பதில் கொடுக்கறதுக்கு பதிலா தாவேகாவுக்கு ஆதரவு கரம் நீட்டிய விசிகாவை கடுமையா விமர்சிக்கிறாங்க. அப்படியே எடுத்துக்கலாம். 100% அப்படிதான். திமுகவுக்கு டிவிகேவை எதிர்க்கக்கூடிய திராணி இல்ல, தைரியம் இல்ல. எங்க வழக்கு நம்ம மேல பாஞ்சிருமோன்ற இந்த வழக்குக்கு பயந்து 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 தான் இவங்க கூட்டணி கட்சியில இருந்த கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் இந்த மாதிரி வந்து விமர்சனம். ஆனா விசிகாவுக்கு திமுகவை விமர்சனம் செய்யக்கூடிய திராணி இருக்கா? 100% இருக்கு. நாங்க வாயை திறந்து பேச ஆரம்பிச்சோம்னா திமுக மானம் கெட்டு போயிடும், மானம் கெட்டு போயிடும். மற்றவங்க பேசினாங்கன்னா அது வெறும் பேச்சா போகும். எங்களை மாதிரி ஆட்கள் நாங்கள் பேசணும்னா டாக்குமெண்ட் வைஸ் அங்கே எங்களால் கொடுக்க முடியும். கடந்த 5 வருஷத்துல நாங்கள் கூட்டணியில இருந்ததுனால கூட்டணி தர்மத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்து இருந்தோம், அவ்வளவுதான். ஆனா அவங்க செய்யற எல்லா செயலுக்கும் நாங்க துணை போல. அப்ப கடந்த 5 வருஷத்துல வந்து விசிகா மருமகள் திமுக மாமியாரா? மாமியார் மருமக சண்டை அப்படிங்கிறத விட அண்ணன் தம்பி உறவா இருந்தோம். ஆனா பெரிய மனப்பான்மை எப்பயுமே உண்டு திமுக. கடைசி தம்பிகள். அந்த அடிப்படையில ஒரு ஆட்சி நிர்வாகம், அமைச்சரவை எல்லாத்துலயுமே ஊழல், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திமுக இருந்ததுன்னா இருந்தது, அண்ணா திமுக இருந்ததுன்னா இருந்தது. கடந்த 60 ஆண்டு காலமாவே திராவிட கட்சிகள் நிர்வாக தன்மையில கருத்தியல் ரீதியா கேட்கும்போது திராவிட கட்சி அவசியம். ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு வரும்பொழுது முழுக்க முழுக்க லஞ்சம் இல்லாத ஒரு துறை இல்லை அப்படிங்கிறத எல்லா வளரக்கூடிய இளைஞர் மனசுலையுமே புகுத்தனத்துக்கு முழுக்க முழுக்க திமுக அதிமுக தான் காரணம். இது ஒரு 30-40 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா விசிகாவும் திமுகவும் அங்க வைச்ச கடந்த ஆட்சியில வந்து என்னதான் பெரிய தனமா திமுக நடந்திருந்தாலும் அந்த கடைசி தம்பி கணக்கா விசிகா இருந்தாலும் கூட மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திருமாவர்களுக்குமான அந்த பாண்டிங், அந்த புரிதல் நல்லதான் இருந்தது. இப்போ வரைக்கும் அது நல்லதான். இந்த நிமிஷம் வரைக்கும் எழுச்சி தமிழருக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல உறவு தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா திமுக கட்சியினரும் விசிகாவினரும் பாண்டிங் அந்த பெரிய சிட்ட தம்பிங்கிற பாண்டிங் ஏன் அடுத்த கட்ட தலைவர்கள்ட்ட இல்லைன்னு கேட்கிறேன். அதுதான் அங்கதான் 2 கட்சிகிட்டே கேட்கிறேன். திமுக தலைவர் மிஸ் பண்ணது அதான். இப்போ இங்க டிவிகே தளபதி முதல்வர் வந்து அது மிஸ் பண்ணல. அவங்க கட்சிக்காருக்கு அவரால் ஆர்டர் போட முடியுது. சாதி, மதம் இந்த மாதிரியான எந்த வேறுபாடுகளை வச்சுன்னு நீங்க கூட்டணி கட்சியிட்ட பழகினாலும் உடனடியாக அவங்க மேல நடவடிக்கை பாயும் அப்படிங்கிறது. ஆனா தளபதி ஸ்டாலின் வந்து இது பண்ணல. சமூக நீதிய மு.க. ஸ்டாலினை விட முதலமைச்சர் விஜய் ஸ்ட்ராங்கா நிலைநாட்டுகிறார், அப்படி புரிஞ்சுக்கணுமா? 100%. எத்தனை உதாரணம் வேணும் இருக்கு, எத்தனை ஆதாரம்? ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்க. சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் பார்க்கும்பொழுது இத்தனை ஆண்டு காலமா விழுப்புரத்துல ஒரு சுடுகாட்டை எடுக்க முடியாம இருந்தது, கோட்டக்குப்பத்துல. இந்த ஆட்சி வந்து ஒரே ஒரு 15-20 நாள்ல அந்த சுடுகாட்டை மீட்டு கொடுக்க முடிஞ்சுதா? இப்படி புரிஞ்சுக்கலாமா? விஜய் முதலமைச்சர் வந்த பிறகு பட்டியலின மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல சந்தோஷமா இருக்காங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படி புரிஞ்சுக்க முடியாது. அதாவது பட்டியலின மக்களுடைய இத்தனை வருட மன வேதனைகள், இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு விஜய் வந்து சரியா பண்றாரு. இந்த 60 நாள்ல கிட்டத்தட்ட அது இந்த 60 நாள் இருக்கக்கூடிய ஆதாரங்கள். இந்த 60 நாள்லயே விஜய் ஆட்சி இந்த 60 நாள்லயே பட்டியலின மக்கள் சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்க. பட்டியலின மக்கள் சந்தோஷம் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு பேன் பண்ணக்கூடாது. ஒட்டுமொத்தமா சமூக நீதியை காக்கக்கூடிய அந்த பார்வை விஜய் ஆட்சியில சமூக நீதி காக்கப்படுது. திமுகவை விட அத கோடி மடங்கு. அது ஆதாரம் தான் கோட்டக்குப்பத்தினுடைய சுடுகாடு மீட்பு. ஒண்ணு, இப்ப 400 பேர் டிவில வேலை போட்டாங்களா? இந்த 400ல ஒரே ஒரு பையனாவது லஞ்ச குதிரை சேதாரம் சொல்லணும் இல்லைங்கிறீங்களா? ஒரே ஒருத்தர் வாய்ப்பு இருக்கு. இதே திமுக ஆட்சி இருந்ததுன்னா 100 கோடி ரூபாய், ஒரு போஸ்டிங்க்கு 25 லட்சம் ரூபாய், அதுவும் ஒரு போஸ்டிங்க்கு 4 பேர் கட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல திமுக கூட டிராவல் பண்ண விசிகா
வெறும் 60 நாள் பழகின விஜயை உயர்த்தி பிடிக்குது, திமுகவை காதை போட்டு மிதிக்குது. என்ன காரணம்? நாங்க போட்டு மிதிக்கலையே, இருக்கக்கூடிய சூழல் நாங்க உண்மையை சொல்றோம். திருமாவளவன் பேசும்போது சொல்லிட்டாரு, திமுக கூட்டிலிருந்து விசிக வெளியேறி விட்டது அப்படின்னு திமுக தான் சொன்னாங்க. ஆனா விசிக அந்த முடிவுன்னா அந்த அறிவிக்கல எடுக்கலங்கிறாரு. ஆக்சுவலி என்ன சொல்ல வராரு? நாங்க வந்து திமுக கூட்டணியில தான் நாங்க அங்க வைக்க விரும்புறோம்னு சொல்ல வராரா, அல்லது இது எப்படி புரிஞ்சுக்கணும்? கூட்டணி அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஆதரவு கொடுக்கறதுன்றதுக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் எலெக்ஷன் தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம். ஆனா அவங்க கூட்டணியில அங்க வகிக்கல. கூட்டணி அப்படிங்கிறது குறைந்தபட்சம் கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். நம்ம திமுக கூட்டணி எடுத்தோம்னா மதச்சார்பற்ற கூட்டணி, தேசிய அளவில் இருக்கும்போது இந்திய கூட்டணி, அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தாவேகாவுக்கு இனிமே தான் கூட்டணியை சேர்ந்தாச்சு, கூட்டணிக்கு பேரே வைக்க போறாங்க. ஆனா இப்ப திமுக நாங்க காலில் போட்டு மிதிக்கிறோம் அப்படின்ற வார்த்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எல்லா இளைஞர்கள் மனசுலையுமே எப்பேற்பட்ட வேதனை, நிறைய வேதனை. ஒரு வேலை வாய்ப்பா அது அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி லஞ்சம் கொடுக்காம வேலையில சேர முடியாதுன்ற ஒரு உளவியல ஒவ்வொரு இளைஞர்கள் மனசுலையுமே திமுக பொறுத்து இருந்துச்சு. இப்போ அந்த சின்ன நம்பிக்கை வந்திருக்கு. கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது திமுக ஆட்சியில் இருக்கும்போது உதவி பேராசிரியர்களுக்காக ஒரு போஸ்டிக்கு மினிமம் 20-25 லட்சம். ஆனா தாவேக ஆட்சியில் ஜீரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி 70 லட்சம் ரூபாய் ஒரு இடத்துல கொடுத்துட்டு வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்தான். 2023 இருந்து இவங்க போடுறாங்க தள்ளி போட்டுனே வந்தாங்க. ரிசல்ட் கூட வரல. திமுக ஆட்சி போன உடனே அவன் பணத்தை வாங்கிட்டான். திரும்ப டிவிக்கு ஆட்சி வந்த உடனே இந்த பணத்தை கட்டத்துக்கு போகும்போது எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டாங்க, இல்ல டிவிக்கு வந்து 1 ரூபாய் கூட அந்த மாதிரி லஞ்சமே கிடையாது, யார்கிட்ட கொடுத்து ஏமாத்துறாதன்றத சக பேராசிரியர்கள் சொன்னதுனால அவன் வச்சுட்டு அவனுக்கு வந்துச்சு. தாவேக ஆட்சி விசிகாவுக்கு திருப்திகரமா இருக்கு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு செயல்கள் நீங்க ஒட்டுமொத்தமா சேர்ந்து விசிக வந்து தாவேகாவுக்கு வந்து ஆதரவு கொடுக்குது அல்லது புகழ்ந்து பேசுது அப்படின்னு இல்லாம அவங்களோட செயல்பாடுகள் எது எது சரியோ சரி, இந்த செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னா நாங்களே அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுவோம். ஆனா இப்ப விஜயோட செயல்பாடு சரி அப்படின்ட்டீங்க, விஜயோட ஆட்சி பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்ட்டீங்க. ஆனா விஜய் கூட இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் விடக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, கரூர் விஷயத்துல நாங்க கணக்கு தீர்க்க வேண்டி இருக்கு திமுக கிட்ட அப்படின்னு சொல்ற விஷயத்துலலாம் விசிகா தாவேகாவோட துணை நிற்குமா? அதுக்கும் கொள்கை கோட்பாடுகளுக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அது தனிநபர் வெஞ்சன்ஸ். அவங்க பாதிக்கப்பட்ட அமைச்சர் திமுக ஆட்சி காலத்துல நேரடியா கரூர் விஷயத்துல என்ன நடந்தது, அதனால பாதிக்கப்பட்டவனுடைய வார்த்தை அது இல்ல. பெரும்பாலும் அந்த கரூர் விஷயத்துல இறந்தவங்களை பெரும்பாலும் பட்டியல நமக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கு. சோ அப்ப விசிகாவோட நிலைப்பாடு என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது பட்டியலின மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உயிர் பறி போனது 41 உயிர் உண்மை. அந்த நேரத்துல தளபதி ஸ்டாலின் எடுத்த முடிவு சரி. விஜய் மேல ஒரு பழியை போட்டு ஜெயலலிதாக்கு போடல. எந்த கட்சி தலைவனும் தான் தொண்டர்கள் சாவறத விரும்ப மாட்டான் அப்படிங்கிற ஒரு மேன்மையான பேசி போயிட்டாரு. ஆனா இப்போ அந்த கரூர் விஷயத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத துல்லியமா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கவர்மெண்ட் முற்படுறாங்க. கரூர் விஷயத்துல திமுக மீது கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ஆதரவு கொளுத்தி போட்டிருக்காரு, பத்திக்கிட்டு எரியுது. அந்த விஷயத்துல தாவேகாவுக்கு விசிகா உறுதுணையா நிக்குமா? அதுல போய் தாவேகாவுக்கு நாங்க எப்படி உறுதியா நிக்க முடியும்? இது அவசியமே இல்லாத ஒரு விஷயம் இல்ல. தாவேகா வந்து ஆதரவுச்சுன்னா திமுக பார்த்து கேட்கிறாரு, இது பதில் சொல்ல வேண்டியது யாரு? திமுக சொல்லணும். வாங்க சந்திக்கலாம் போயிட்டாங்க, போட்டோம். அது தனிப்பட்ட விஷயம். நாம பார்க்கறது ஒட்டுமொத்தமா மனிதர்கள், நம்ம தமிழர்களுடைய ஆட்சி நிர்வாகம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகுது, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு எப்படி போக போகுது, சமூக நீதி அந்த வகையில இவங்க காப்பாற்ற போறாங்க, இந்த அடிப்படையில் மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். தாவேகா வச்சு விசிகா தமிழ்நாட்டுல இன்னும் ஆழமா காலூன்ற நினைக்குதா? தாவேகா வச்சு விசிகா இன்னும் மேல வளர நினைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி புதுசா எழுது. எல்லா கட்சிகளுமே ஒரு லெட்டர் பேட் இயக்கம் கூட தான் கட்சி வளரணும் தான் நினைப்பான். அப்ப இத்தனை நாள் திமுகவோட கூட்டணி இருக்கிறது வளரலையா, வளர விடலையா அப்படின்னா யார் தடுத்தது? விசிகா 25 வருஷமா நாங்க அணுவணுவா வளர்ந்துட்டு தான் இருக்கிறோம். அணுவணுவா வளர்ந்தாலும் நாங்க ஆலமரம் போல வளர்வோன்றதுதான் எங்க தலைவர். 2 வருஷத்துல வந்த தாவேகா அசூர வளர்ச்சி அடைஞ்சிருச்சுல, அது ஏன் விசிகா முடியலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது பார்வை, எங்க தலைவர் மேல இருக்கக்கூடிய ஒரு சாதிய பார்வை.
அதாவது எல்லாரையும் தான் கட்சிக்குள்ள கூப்பிடுறாரு. ஆனா யார் பெரும்பான்மையா வந்து சேர்றாங்கன்னா பட்டியலின மக்கள் தான் வந்து சேர்றாங்க. ஆனா பட்டியலினமா இல்லாத மக்கள் ஏன் சேரல அப்படின்னு நம்ம அவங்களதான் கேட்கணும். அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய பொறுப்பு, தார்மீக கடமை விசிகாவுக்கு இருக்கு. அனைத்து இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குமே இருக்கு. அது ஏன் ஒட்டுமொத்தமா திராவிட கட்சிகள் இங்க கட்டி அமைச்சிருக்கக்கூடிய இந்த பார்வையை உடைச்சாதான் இந்த மாதிரியான எழுச்சி தமிழ் தலைவர்கள் அது உடைக்கணும் இல்ல. ஏன்னா விஜய் நம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள் திறனும் பொழுது அண்ணன் திருமாவர்களை நம்பி ஏன் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூட வரமாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வந்துருதுல. சாதிய உணர்வு இதை தவிர எதுவுமே. அப்ப திமுக இந்த தாவை காட்சியில சாதிய உணர்வு குறைஞ்சிருச்சா? ஜாதிய வன்கொடுமைகள் குறைக்கப்பட்டுருச்சா? ஆணவ படுகொலையா இருக்கு, வன்கொடுமைகளா இருக்கு. ஆனா தாவேகா கட்சியில் இருக்கிற அல்லது தாவேகாவினுடைய ஆதரவாளர்களா இருக்கிறவங்க மனசுல திமுக மாதிரியான சாதிய உணர்வு இல்லை. எதை வச்சு இந்த இடத்துல திமுக அளவுக்கு தாவேகா தொண்டர்கள்ட்ட 25 வருஷமா நாங்க திமுக அதிமுக பழகி இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு அமைச்சர், நாங்க 2011 பாமக விசிக 2 பேரும் கூட்டணியில் நிற்கிறோம். அந்த அமைச்சரை வீட்டுக்கு தான் நாங்க போறோம். நான் மாவட்ட செயலாளர், எனக்கு முன்னாடி பாமக மாவட்ட செயலாளர் போறாரு. அவரை நிக்க வச்சு பேசியிருக்கிறார் அந்த அமைச்சர். நான் போறேன், போன உடனே அவங்களை பார்க்குறேன். அவங்க பார்த்துட்டு அவங்க கிளம்புறாங்க. நான் போய் உட்காடுறேன். உட்காந்துட்டு அவர் அந்த அமைச்சர் என்ன பார்த்து சொல்றாரு, சந்திரகுமார் நீங்களாம் எவ்வளோ டீசெண்டாக இருக்கிறீங்க, அவனுங்களாம் பாரு எப்படி இருக்கிறானுங்க. டீசென்ட் கூட ஒரு வாய்ப்பு இல்லை, ரீஜென்ட். நீங்களும் எவ்வளோ ரீஜென்ட்டாக அமைச்சர் சொல்லலாம், ரீஜென்ட்டாக நீங்களாம் இருக்கிறீங்க, அவங்க பாரு எப்படி இருக்கிறானுங்க அப்படின்றா. யார் வந்தது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய தோழர்கள். எங்களுக்குள்ள அவ்வளோ இணக்கமான உறவு இருக்கக்கூடிய டைம் அது. அவங்க அப்படி போகக்கூடியதுல சொல்றது. அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் எழுந்து போன பிறகு இன்னொருத்தர் சொல்லுவேன், இந்த ஆசிட் ஊற்றி இந்த இடத்த கழுவுன்னு சொல்லியா நீ? இதுதான் அந்த அமைச்சர்கிட்ட கேட்டேன். அவர் கோச்சிங் முழு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள்கிட்டையும் மாவட்ட செயலர்கிட்டையும் ஒன்றிய செயலர்கிட்டையும் கவுன்சிலர்கிட்டையும் கூட்டி கிடக்கும். அப்படிப்பட்ட அமைச்சரோட பேர் தாராளமாக நீங்க சொல்லலாம். அடுத்தவரை மக்கள் தேர்ந்தெடுக்காம இருப்பாங்க. அதான் இந்த முறை கூப்பிட்டு அமைச்சிட்டாங்க. அந்த அமைச்சர் பேர் ஓகே, அதான் நம்ம தேசப்பிதா தான் மகாத்மா காந்தி. இன்னும் எவ்வளவு தூரம் தாவக்க கூட விசிகா தொடரணும் அப்படின்னு அது நம்மளால வந்து ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் ஒன்றிய அரசோட அவங்க இணக்கமா இருக்கணும், தமிழக மக்களுக்காக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. ஆனா எந்தெந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க ஒத்துக்க போக போறாங்க அப்படின்றதுலாம் பொறுத்து தான் அமைய போகுது. இப்போ இத்தனை வருஷமா 25 வருஷமா திமுக கூட டிராவல் பண்ணலாம், எங்களால எங்க கட்சியை வளர்க்க முடியல அப்படிங்கிற புலம்பலை பார்க்க முடியுது. அப்ப இப்ப தாவைக்கா கூட வந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல விசிகாவை முழு வீச்சா பெரிய அளவுல எப்படி சொல்றது, பெரிய அளவுல வளர்த்தெடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சா? அண்ணாமலை படத்துல வர மாதிரி ரஜினி மாதிரி ஒரே நைட்லாம் வந்து பணக்கார அவர்கள் ஒரு அரசியல் கிடையாது. அரசியல் கட்சி நடத்துறது 25 வருஷமா நாங்கள் ஃபீல்ட்ல இருந்து தாக்கு பிடிச்சுட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். பெரிய நிலச்சுவாதாரர்களோ பெரிய பணக்காரர்களோ பெரிய தொழிலதிபர்களோ எங்க கட்சிக்கு யாரும் ஆதரவு கிடையாது. எல்லாருமே வந்து அன்னோட காசிங் தான். ஆனா எங்க பீரியட்ல தொடங்கப்பட்ட கட்சிகள் ஏதாவது நீங்க ஒண்ணு இருக்குதா? எத்தனை கட்சிக்கு எங்க கூட 90s தொடங்கின கட்சிக்கு ஒன்று இல்லையே. நாங்க இன்னைக்கு அதே பலத்தோட அதே கொள்கை கோட்பாடோட அதே வளர்ச்சி தான் இருந்தணும். அடுத்த தலைமுறை கட்சிக்கு வரணும். ஒரு கட்சி அப்பதான் உயிரோட்டமா இருக்குது. விசிகா நம்பி வரமாட்டேங்கிறாங்களா? நம்பி வரலன்னு யார் சொல்றது? திமுக ஒப்பிடும் பொழுது விசிகாவுல குறைவா திமுக மேல இருந்த வெறுப்பு. ஏன் நீங்க இன்னும் திமுக சொம்பு தூக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் நீங்க திமுக முட்டு குத்துட்டு இருக்கிறீங்க, இந்த வெறுப்புலதான் எங்களுக்கு அவன் ஓட்டு போடாம தாவேகா போட்டதை தவிர விசிக தலைவரையோ விசிகாவை பிடிக்கலன்றது அவன் ஓட்டு போட கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா நிகழ்ச்சிகளும் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நாங்க தான் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே டிவிக்கு பேனரை வச்சுட்டு கூட அவன் எங்களை தான் கூப்பிடுறான். சோ எங்களுக்கு அந்த உறவு உண்டு. ஆனா திமுக காரனை பிடிக்கிறதுக்கு உள்ள அனுமதிக்கிறது இல்லை. திருமணம் பேசும்போது நீங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சா கூட பரவாயில்ல, அவங்க கிட்ட பேசி எங்களுக்கு ஏதாவது பதவி வாங்கி கொடுங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்களே சொல்றாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு பேசினாரு. திருமாவளவனுடைய அளவுக்கு என்ன நடக்குது விசிகாவில்? அது அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அது ஒரு வகையான வலியினுடைய சொல்லாடல். திருமாவளவனை வலிக்கிறாங்க கூட இருக்கிறவங்க யார் பேசுறாங்க? நான் கொள்கை ரீதியாக தான் அந்த கட்சியை வளர்த்து வந்துட்டு இருக்கிறேன். என் கூட 30-35 வருஷமா இருக்கிறவன் எல்லாம் கொள்கை கோட்பாடோட இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறான். பதவிக்காக வரல. என்னோடு வருபவர்கள் வரும்பொழுது வாய்க்கரிசி போட்டு வாருங்கள்,
சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வர வேண்டாம். இந்த தலைமுறை போர் புரியட்டும், வரும் தலைமுறை நாடாளட்டும். வரும்போது வாய்க்கரிசி போட்டோம் வாங்கடா அப்போ வந்து சேர்ந்தவங்க தான் நாங்களாம். நாங்கள் கிட்டத்தட்ட 28 வருஷமா தலைவரோட தான் பயணிக்கிறோம். தலைவர் குறிப்பிடுறது அதுக்கப்புறமா அந்த பதவிக்காகவே வந்து கட்சியில் சேருவாங்களே, யார் யார் குறிப்பிட்டு 4 பேர் சொல்ல முடியுமா? யார் யார் அப்படிங்கிறதுக்கு அந்த வழின்னு சொல்றாரு. நான் ஒரு திமுக கூட கூட்டணி வைக்கிறேன், அங்க கூட்டணி வச்சா 6 சீட் 8 சீட் வருதா, அதை எனக்கு ஒரு சீட் கொடுத்துரு. அதிமுக கூட்டணி வைக்கிறேன் வச்சுக்கோ, எனக்கு ஒரு சீட்டு கொடுத்துரு. பிஜேபி கூட்டணி வைக்கிறேன் வச்சுக்கோ, எனக்கு ஒரு சீட்டு கொடுத்துரு. இப்படின்ற ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட ஒரு சிலர், திருமாவளவன் அவர்களே நிர்பந்திக்கக்கூடிய ஆட்கள் விசிக்காக அப்படி யாரும் இருக்கான்னு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. ஒரு கட்சி இது, ஒரு குடும்பம் இது. அவங்கள மேடையில வச்சு இந்த தலைவர் சொல்லிட்டார். அப்படி புரிஞ்சு திருமாவளவன் அவர்கள் யாரை குறிப்பிட்டு சொன்னாங்களோ அவங்க அந்த மேடையில இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படி? அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா மேடையில் இருக்கிறாங்கன்னா எத்தனை சீட்டு துறையும் வாங்கியிருக்கிறோம்? எத்தனை பேர் எம்பின்றது 2, தலைவர் 1 வருஷம் ஒரே ஒரு எம்பி தான். 8 சீட்ல 4 சீட் தான் ஜெயிச்சோம். லாஸ்ட் டைம் 6 4 ஜெயிச்சோம். 4 எம்எல்ஏ தான். அதிகபட்சம் இவங்களை சுத்தி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 5 பேருக்குள்ள இது தவறு. எம்பி 4 எம்எல்ஏ 5 பேருக்குள்ள அந்த 5 பேர் தான் முடியும். ஏன்னா எங்க வாழை எனக்கு சீட்டு கொடுத்துரு அப்படின்னு. ஆனா கடைக்கோழி தோழா 35 வருஷத்துக்கு மேல கட்டில இருக்கிறவன், ஜெயிலுக்கு போனவன், வாழ்க்கையை இழந்தவன், மனைவியை இழந்தவன், குடும்பத்தை இழந்தவன் எவ்வளோ பேர் இருக்கான். அவனா தலைவரை வந்து தூரந்து பார்த்துட்டு குலசாமியா கையெழுத்து கொண்டு போயிட்டே இருப்பான். ஆனா ஒரு சில திட்டமிட்டு வந்து சேர்ந்தவங்க, இன்னும் சொல்ல போனா கரெக்டா 2005க்கு அப்புறம் 2010க்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து சேர்ந்தவங்க, அந்த அதிகாரம் கூட்டணியில் இருந்தோம் பார்த்தீங்கன்னா 2006 2011 இந்த பீரியட்ல வந்து சேர்ந்தவங்களுடைய மைண்ட் செட் தான் வந்து பதவி, ஏதாவது ஒரு பதவி. இப்போ டிவிகேல போய் சேர்ந்துட்டோம் ரைட்டு, அங்க ஒரு அமைச்சர் பதவி அவங்களா கொடுத்த ஒரு விஷயம். ஆனா அந்த வாரியம் கேட்கறதுன்றது நம்ம கிட்ட இருக்க அந்த வாரிய பிரச்சனை விசிகால பிரச்சனையா இருக்கு. இந்த வாரியத்தை கேட்டு வேற இதுல மோதுறானுங்க. இவங்களாம் என்ன கட்சிக்காக என்னத்தை கீழ்ச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா தலைவரை 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அந்த மனுஷனால தூங்க முடியல. பெத்த அம்மா கிட்ட உட்காந்தவரால ஃப்ரீயா பேச முடியல. இவ்வளவு வேதனை, கால் வீங்கி. திருமாவளவன் அவர்கள் தூக்கம் இல்லாம தவிக்கிறாரு. 100% உடல் பிரச்சனையால தவிக்கிறாரு. உடம்பு பிரச்சனை வந்துருச்சு. அதனாலதான் கடந்த ஒரு 2-3 மாசமா தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே யாராவது ஏதாவது சொல்லிட்டு அந்த விளக்கம் கொடுக்குறது, சோசியல் மீடியாவில் யாராவது கருத்து தெரிவிச்சுட்டு அந்த விளக்கம் கொடுக்குறது, இப்படி இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட திருமாவளவன் அவர்களை யாருமே பார்த்தது இல்லை. இப்ப யாராவது ஏதாவது சின்ன குறை சொல்லிட்டா கூட அது பாக்குறாரு, டக்குனு விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு விதமான குழப்பத்துல, ஒரு விதமான ஒரு ஏதோ ஒரு ஒரு பதற்றத்துல இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல கிட்டத்தட்ட ஒரு விளக்கம் கொடுக்குறது 90களில் இருந்து கொடுத்துருக்கிறாரு. ஆனா அதை நீங்க மீடியா போடுறது கிடையாது. இப்ப வந்து அந்த மீடியா வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்தாரு, அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதுல கூட அந்த விளக்கத்தை போடுறது இல்ல, ஏன் இந்த விளக்கத்தை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, குறை சொல்றதுக்காக மட்டுமே மீடியாவில் போடுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில டிவிகளும் அதே மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆளும் கட்சியா இருந்த திமுக, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆளும் கட்சியா இருந்த அதிமுக, பணபலம், செல்வாக்கு, மீடியா பலம் எல்லாமே இருக்குது. அவங்க சொல்றதுதான் மீடியாவில் வரும். அப்ப எந்த செய்தியை மக்கள் மனசுல போய் சேர்க்கணுங்கிறத இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இன்க்ளூடிங் இன்னைக்கு டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அவங்களுடைய உண்மையான செய்தியை டிவியில பார்க்க முடியல. புதிய தலைமுறையா இருக்கட்டும், தந்தியா இருக்கட்டும், கலைஞர் டிவி, சன் நியூஸ் எல்லாமே பார்த்தா ஒரே நியூஸ் ஒரு மாதிரி கரெக்டா செட் பண்ணி ஆப்போசிட்டா போடுற மாதிரி தான். இப்போ மீடியா பலம் வந்து டிவி கேட்க இல்லை, ஆனா மீடியா பலம் எதிர்கட்சிக்கு திமுக இருக்குது. ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அப்போ எந்த செய்தியை நமக்கு உள்வாங்குறோமோ, எதை நம்மளால பார்க்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுமோ அதுல இருந்து நம்ம கேள்வி கேட்கிறோம். உண்மை தன்மையை ஆராயறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இல்லை. யாரை நீங்க வெரிஃபிகேஷன் பண்ண முடியும்? தலைவர் ஏன் இந்த விளக்கத்தை கொடுத்தாரு, இன்னொருத்தர் சொல்லிட்டு போவார் அவர் கொஞ்சம் மனக்குழம்பு இருக்கிறாருங்க ஒன்று சொன்னார். வந்து அவரு மனக்குழம்புறதுக்கு என்ன இழவு இருக்குது? ஒண்ணுமே இருக்காது. அவர் பார்த்து திருமாவளவன் பயந்துட்டாரா? ஏன்னா இன்னைக்கு பேசும்போது கூட என்ன சொல்றாருன்னா, சோசியல் மீடியா பக்கம் போயிடாதீங்க, உருப்பிட மாட்டீங்க, அந்த நாகரிகமாக பேசுறாங்க அப்படின்னு இது பண்ணிடு அப்படின்னு கருத்தை விமர்சனத்தை முன்வைக்கிறார். அப்ப சோசியல் மீடியாவை பார்த்து இந்த ஜெனரேஷனை பார்த்து திருமாவளவன் அவர்கள் சோசியல் மீடியாவை பார்த்து பயப்படுறவர் தமிழர் கிடையாது. சோசியல் மீடியா பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லல. சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய ஒரு சில நபர்கள் அவதூறுகளை மட்டுமே பேசிட்டு அந்த வியூஸ் அதிகமாகிறதுக்காக எதனா ஒரு அபாண்டத்தை பேசுறது,
இப்ப இந்த அபாண்டத்தை ஒரு நாளும் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன நம்ம வாழ்க்கை கலந்துறாதா திரும்ப அவர் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பார்த்து எதுக்குமே கலங்காத ஒரு மனிதன் தானே நாங்க பார்த்துருக்கோம். இப்ப ஏன் இந்த ஜெனரேஷன் இந்த சோசியல் மீடியா பார்த்து ஏன் ஒரு கலங்க வந்த உடனே திமுகவினுடைய தூண்டுதலால சோசியல் மீடியாக்கள்ல இங்க நடுநிலையாருன்னு சொல்லக்கூடிய மீடியாக்களை பேசக்கூடிய நபர்கள், சோசியல் மீடியாக்களை பேசக்கூடிய நபர்கள் 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்கி தலைவர் மேல ஒரு அவதூறுகள் பரப்புறாங்க தவிர அவங்க உண்மைத்தன்மையிலிருந்து பேசல. அவங்களால உண்மைத்தன்மையோட பேசணும் அப்படி விருப்பப்பட்டாங்கன்னா எல்லா ஊடகவியலாளர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நானே முன்னிருந்து தலைவர்கிட்ட உங்களால மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியும். நேர்மையான பேச்சாளர்களாகவோ நேர்மையான பத்திரிகையாளர்களாகவோ தலைவருக்கு நேரடியாக கேட்க முடியுமே. அவர் அவ்வளவு எளிமையானவர் தானே, எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடியவராச்சு. ஒரு சின்ன சோசியல் மீடியா ஒருத்தர் ஓபன் பண்றாருன்னா கூட அதை போய் ஓபன் பண்ணி வச்சுட்டு வருவாரு. பெரிய மீடியா காரனா இருந்தா கூட சாதாரணமா தான் பேசுவாரு. அப்ப இவங்க பேசுறதுனுடைய நோக்கம் இன்டென்ஷன் திமுகவினுடைய கைகூலிகளா இருக்கக்கூடிய இந்த ஒரு சில நபர்கள் மேலதான் அவருடைய கோபமே தவிர சோசியல் மீடியா மேல கிடையாது. சோசியல் மீடியா மிகப்பெரிய அம்பான்றத 2014 எங்க கட்சியினுடைய அலுவலகத்துல கண்ணாடியில ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது, யூடியூப், ட்விட்டர் இந்த மாதிரி அப்போ எல்லாத்தையும் போட்டு எல்லாருமே இதற்குள்ள எமர்ஜி ஆகுங்க எதிர்காலத்துல அப்படின்றத 2014 விளக்கினார் இவர். இப்போ போயிட்டு இப்படி ஒரு விஷயம் சொன்னீங்க. திருமாவளவன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அவரே எப்படி சொல்றது, ஒரு இந்த முடிவு எடுக்கிறதா அந்த முடிவு எடுக்கிறதா அப்படின்னு ஒரு தடுமாற வைக்கக்கூடிய ஆட்கள் அண்ணன் கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்களே. அப்படிப்பட்டவர்களை களை எடுக்க வேண்டிய தருணம் விசிகாவுக்கு இப்போ கணிந்து இருக்கிறதா? இருக்கு, 100% இருக்குது. களை எடுத்தே ஆகணும். அது கட்சி தொண்டர்கள் மனசுல கூட ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குது. தலைவருடைய மனசு, அவருடைய கைண்ட் ஹார்ட்னு சொல்லலாம், அதனால அவங்க கட்சின்னு போயிட்டு இருக்கிறாங்க தவிர கட்சி தொண்டர்களால அவங்க 100% வெறுக்கப்படக்கூடியவர்களா தான் அவங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே எம்எல்ஏவோ அல்லது எம்பியாவோ இருந்தவங்க சொல்றீங்களா? எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க, எம்பியா வந்திருக்கிறாங்களா, கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்களா, அது இல்ல. கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவருக்குமே தெரியும் எழுச்சி தமிழருடைய ஒரு மாறுபட்ட அல்லது கொஞ்சம் லைட்டா என்னடா அப்படி யோசிக்கிறார் அப்படின்னும் போது எந்த காலகட்டத்தில இருந்து யாருடைய வருகைக்கு பின்னாடி இருந்து யாரெல்லாம் இந்த மாதிரியான மறைமுகமான அழுத்தம் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சரை வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க, இது எல்லாருக்குமே கட்சியில இருக்கவங்களுக்கு தெரியும். அதுல இருந்து தலைவரை நாங்க மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லார் மனசுல இருக்கக்கூடிய ஒரு வேட்கையா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா ஒரு இயக்கத்தை கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட தலைவரையே சொந்த கட்சிக்காரங்களே புலம்ப வச்சுட்டாங்களே அப்படிங்கிற சில வருத்தங்கள் இருந்தது. அதன் வெளிப்பாடாக தான் இந்த கான்வர்சேஷன், இந்த கலந்துரையாடல். நிறைய விஷயங்கள் அதிரடியாக முன் வச்சிருக்கீங்க. மற்றவங்களுக்கு இந்த கருத்துக்கள் போய் சேருது அப்படிங்கும், விசிகாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் இந்த கருத்துக்கள் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற தலைமையோடு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.